السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இங்கே நாம் கூடி அமர்ந்திருக்கிறோம். இந்த சபையில் சந்ததிகள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இறைவனின் அமானிதங்களை, இறைவனின் அருட்கொடைகளை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்குரிய விரிவான பல வழிகாட்டுதல்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதிலே மிக மிக முக்கியமாக நாமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாரிசுகள், நம்முடைய எதிர்கால தலைமுறையினர், அவர்களுடைய காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பார்கள், அதற்கு அவர்களை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்பன குறித்த வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது. பொதுவாக உலகத்தில் எழுகிற சவால்கள், பிரச்சனைகள் என்று சொல்வதாக இருந்தால், அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற வழிமுறைகளை தனியாக நாம் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனெனில் இயற்கையில் மனிதர்களுடைய சுபாவமே அந்தந்த காலத்தில் அவன் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு, வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்கிற அறிவோடு தான் மனிதன் இயற்கையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த காலத்தில் சில சவால்கள், பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிற அறிவு நமக்கு இருக்கிறது, எதிர்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது. அதுக்குரிய வழிமுறைகளை தேடி கண்டுபிடிச்சி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். முந்தைய காலத்தில் இருந்தவங்களோட கம்பேர் பண்ணோன்னா இன்றைக்கி நிறைய சவால். அது எல்லாருமே சாதாரணமாக புரிஞ்சுருக்கிறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இவ்வளோ பெரிய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்களா, இவ்வளோ பெரிய போராட்டங்களை, இவ்வளோ பெரிய ஒரு போட்டியான உலகத்தை சந்திச்சிருப்பாங்களான்னா இருக்கவே இருக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம நிறைய போட்டிகளை சந்திக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகியும் இருக்கிறோம். அந்த போட்டி நிறைந்த உலகத்தில் தானே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். உலகத்தில் முதல் மனிதர் மட்டும்தான் ஒரு பெரிய சவாலை சந்திச்சிருக்க மாட்டார். அவருக்கு அடுத்து வர 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 காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு காலத்தினுடைய மாற்றத்திற்கு தகுந்தாற் போல மனிதர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள். இன்னைக்கு சாதாரணமாக நம்ம வீடுகளில் எல்லாம் பேசுகிற ஒரு செய்தி, குழந்தைங்க செல்ஃபோன் எடுத்து நோண்டும், அதில் ஏதாவது ஒரு கேம் எடுத்து விளையாடுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை, ஃபங்க்ஷனாக அப்ளிகேஷனை அதில் உபயோகப்படுத்துவாங்க. உடனே வீட்டில் இருக்க பெரியவங்களாம், ஏப்பா என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு பார்த்தியா அப்படின்னு பெரியவங்க எல்லாருமே ரொம்ப சிலாகித்து பேசுவாங்க. இன்றைக்கி சாதாரணமாக வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதே இன்னும் அடுத்த ஜெனரேஷன் போய் பாருங்கள், இன்னொரு 10 வருஷம் கழியட்டுமே, ஒருவேளை ஒருத்தன் அதை பயன்படுத்த தெரியாத ஒரு குழந்தையா இருந்தால் அது ஓரம் கட்டப்பட்டுரும். ஒன்றும் தெரியாது, முட்டாள் குழந்தை அப்படின்னு தள்ளப்பட்டுரும். அதுக்குரிய அறிவு எங்கேருந்து வந்துச்சு? அது இயற்கையில் வந்துச்சு. யார் செல்ஃபோனை சொல்லிக் கொடுத்தா செஞ்ச நம்ம பிள்ளைங்களுக்கு இதை இப்படி தான் பயன்படுத்தணும், இந்த அப்ளிகேஷன் இப்படி ஓப்பன் பண்ணணும், நம்மளோட சூப்பராக நம்ம பிள்ளை நமக்கு சொல்லித்தர்றான். 10 நிமிஷம் நோன்றா சொல்லிடுறான். நம்ம எதையாவது ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறோம், நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அதில் அவங்க நாலேஜாக, அவங்க எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டாங்க. இது உலகத்தினுடைய யதார்த்தம். ஏன்னா அல்லாஹ் கூட சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லுகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை பண்போடு பிறக்கின்றன. அப்படின்னா அந்த காலத்தில் இயற்கை என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவை நிறைவேற்றுகிற விதத்தில் தான் அல்லாஹ் அவனை படைக்கிறான். இதுக்கு முந்தின காலத்தில் எப்படி வாழணும்னு தேவைப்பட்டுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி முந்தின காலத்து மக்கள் இருந்தார்கள். இந்த காலத்தில் எப்படி வாழ வேண்டிய தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலத்தில் மக்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்களை மாற்றிக்குவாங்க, வளப்படுத்திக்குவாங்க. அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அந்த சவாலை எப்படி சந்திக்கணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையில் அவனவனுடைய அறிவு
அவனுக்கு அதை சொல்லிக் கொடுத்து விடும், அதை நோக்கி அவனை தள்ளிவிட்டு விடும். ஆனால் நாம பார்க்க இருக்கிற சவால் அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகத்தில் ஒரு மனிதன் தான் எப்படி வாழ்வது என்பதை தாண்டி வாழுகிற வாழ்க்கையை அறநெறியோடு வாழ்வது எப்படி, அதுதான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சவாலா இருக்கிறது. வாழ சொல்லிக் கொடுக்கறது எப்படியும் வாழ்ந்துருவான் உலகத்தில். வாழாம சாகிறவன் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் இருப்பான், ஒரு 5% கூட தேராது. எப்படியும் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கும், வாழ்வதற்கான போட்டி இருக்கும், வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் மனிதர்கள். ஆனால் அந்த வாழ்க்கையை எவ்வாறு கழிக்கிறார்கள், எவ்வாறு வாழ்கிறார்கள், அறத்தோடு வாழ்கிறார்களா, அறம் தவறி வாழ்கிறார்களா, நெறியோடு வாழ்கிறார்களா, நெறி தவறி வாழ்கிறார்களா? அப்ப அந்த நெறியை கற்றுக் கொடுக்க வேண்டிய, அறத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய, நேர்மையை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த சவால் தான் பெரிய சவால். ஏன்னா அதுல நிலைச்சு நிற்கிறது. அதுவும் இன்னும் எதிர்காலம் போக 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 அதுக்குரிய சவால்கள் அதிகமாகும். இன்னைக்கே பாருங்க, முந்தி காலத்தை விட நிறைய விஷயங்களை நேர்மை தவறி விட்ட உலகத்தை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். பொருளாதாரம் தேடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்த உடனே அதுல எப்படி தேடினாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய உருவாயிட்டாங்க. இன்னும் காலம் போக போக இன்னும் அதுல கூடுதல் எக்ஸ்ட்ரீமா போவாங்க. எப்படி தேடினா என்ன, இன்னைக்காவது கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது. இன்னும் காலம் போகும் பொழுது இன்னும் அடிபட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் கூட சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பேசிக்கொள்வார்கள் மனிதர்கள், இன்ன குளத்துல ஒரு நேர்மையாளர் ஒருத்தர் இருக்கிறாராம, அப்படி பேசிக்குவாங்களாம். ஒரு ஆள் உண்மை பேசுற ஒரு ஆள் இருக்கிறாரு, எப்படி பேசிக்குவாங்களாம்னா, ஊருக்குள்ளேயே ஒரு குளத்தை சொல்லி, ஒரு பேரை சொல்லி, ஒரு ஊரை சொல்லி, ஒரு ஏரியாவை சொல்லி, அல்லது ஒரு குடும்பத்தை சொல்லி, அந்த வீட்டில் ஒரு உண்மையான ஒரு பையன் உண்மை பேசுவானாம, நேர்மையா நடந்துக்கு வராம, அமானிதத்தை பேணு வராம அப்படின்னு சொல்லிக்கிற காலம் வரும். இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமாகல தானே, அப்படி பேசுற அளவுக்கு இல்லை. இன்னைக்கு பொய்யர்களை தான் அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. எங்கேயோ அங்கிட்டு இங்கிட்டு ஒவ்வொருத்தர் 2 பேர் இருப்பான், வாயிலிருந்து வாயை திறந்தாலே புழுத்து வடியும். அந்த மாதிரி லிஸ்ட் கட்டுற ஆட்கள் ஊருக்கு 4 பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. இது பெருகி 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 ஒரு காலகட்டத்தில் நேர்மையாளர்கள் அரிதாகி போகிற ஒரு சூழல் வரும் என்று நபிகளார் கூட எச்சரித்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட காலத்தில் அவர்களுடைய நேர்மையை, அவர்களுடைய அறநெறிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த சவாலை எதிர்த்து நின்று அதை காவு கொள்கிற விதத்திலே தான் எதிர்காலம் இருக்க போகிறது. எதிர்காலம் முழுக்க முழுக்க எப்படி இருக்கும் இன்றைக்கு இருந்து நாம் சிந்தித்து பார்த்தால், முழுக்க முழுக்க பணத்தை மையப்படுத்தியதாகத்தான் எதிர்காலம் இருக்க போகிறது. நவீன காலமே அதை நோக்கி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, எதிர்காலம் அதை நோக்கி மாறாது. அதுல இருந்து திரும்பி சொல்ல முடியாது. போய்கிட்டு இருக்கிற வேகத்திலிருந்து உலகம் பின்னோக்கி மாறுமா? மாறவே மாறாது. இன்னும் வேகமாக உலகத்தை நோக்கி தான் முன்னேறும். உலகம் என்பது நீங்க எப்படி இருக்குது? பணம் தேடல் தான் உலகத்துடைய பிரதானமாக இருக்கிறது. பொருளாதாரத்தை தேடணும், அதுல எப்படியாவது ஜெயிச்சிடணும், வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் அப்படின்னு ஒரு இலக்கணத்தை வச்சீங்கன்னா, யாரு ஜெயிச்சா, வாழ்க்கையில யார் வாழ்ந்தவர், யாரு ஜெயிச்சவர், முன்னேறியவர் அப்படின்ற கேள்வி கேட்டா, எவர் நிறைய சம்பாதிச்சாரோ அவர் தான் காட்டுறாங்க. இவரை போல் வெற்றி அடைய வேண்டுமா, 100 கணக்கில் புத்தகம். எந்த புக் ஸ்டால்ல போய் பாருங்க, கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா, பில்கேட்ஸை போல் ஆக வேண்டுமா, அனில் அம்பானியை போல் ஆக வேண்டுமா, அந்த மாதிரி புக்கை எழுதி குதிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, உலகமே அதைத்தான் வெற்றியாக நினைக்கிறது, அதைத்தான் முன்னேற்றமாக கருதுகிறது. நிறைய சம்பாதித்து விட்டால், நிறைய பணம் காசுகளை சேர்த்து விட்டால் ஒரு மனிதன் ஜெயித்து விட்டதாக கருதுகிறோம். அது இன்றைக்கே அப்படி கருதுகிறோம் என்றால், எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட கருதுகோள் நிச்சயமாக சமூகத்திலே நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீயும் சம்பாத்தியம் பண்ண வேண்டாம்னு சொல்லல, மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது? செல்வத்தை சம்பாதிப்பதை சிறந்ததாகவே மார்க்கம் சொல்லுகிறது. அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை கூட குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஹைருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். பணத்திற்கு குர்ஆன் பயன்படுத்துகிற மற்றொரு பெயர் ஹைர். ஹைர்னா நன்மை. தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது இஸ்லாம் ஹைர் அப்படின்னு சொல்லுது. நோன்பை பத்தி சொல்லும் பொழுது ஹைர் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே சொல்ல அல்லாஹ் எதுக்கு பயன்படுத்துறான்னா, செல்வத்துக்கு பயன்படுத்துகிறான். இல்லாட்டி கூட கேட்கும், சின்ன ஹால் தானே, மைக்கு இல்லாட்டி கூட கேட்கும். திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல இல்ல சரி.
அப்ப அந்த அறநெறி சார்ந்து நம்முடைய குழந்தைகளை உருவாக்குவதற்கு அதுக்கு தேவையான வேலைகள் என்னவோ அதை இப்ப நாம செஞ்சாகணும். இப்ப நாம செய்ய தவறினால் பின்னாடி நாம தான் வருத்தப்படுவோம். ஏன்னு கேட்டா, எந்த குடும்பங்கள்ல இன்னைக்கு கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம், எந்த குடும்பங்கள்ல குழந்தை பருவத்தில் அறநெறிக்குரிய போதனைகள் சொல்லப்படலையோ, அந்த அடிப்படையில் குழந்தைகள் வளர்க்கப்படலையோ, அது சிறு பருவத்தில் ஊட்டப்படலையோ, அந்த மாதிரி பிள்ளைங்க பெரியவங்கள் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய பெற்றோருக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறதே பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. பத்திரிகை செய்திகளில் பல நேரங்களில் நம்ம படிச்சு பார்க்கிறோம். வீட்டில் தகப்பனார்ட்ட போய் கடை வச்சுட்டான்னு பணம் கேட்கறான். செல்வத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற தகப்பன்ட்ட பையன் வந்து தருதலையா இருக்கிறான், காசை காலி பண்ணிடுவான், அதனால உனக்கு எழுதி தர முடியாது, கடை வச்சு தர முடியாது அப்படின்னு தகப்பனார் மறுக்கிறாரு. பணம் தேவைப்படுது, தகப்பனாரே போட்டு தள்ளிட்டான். செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி குழந்தைகளுடைய பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குழந்தை பருவத்தில் அவனை எதை நோக்கி உருவாக்கி இருப்பாங்கன்னா, நீ பெரிய ஆளா வரணும், நீ பெரிய ஆளா வரணும், நீ பெரிய ஆளா வரணும், பெரிய ஆளா தான் வரணும். எது பெரிய ஆளு? அவன் பணம் சம்பாதிக்கிறதா பெரிய ஆளா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் பெரியவன் ஆனதுக்கு பிறகு பணம் எப்படியா சம்பாதிக்கணும், அப்பனை கொண்டாலும் சரி நான் பணம் சம்பாதிக்கணும். எங்க அப்பா அதைத்தானே எனக்கு சொல்லி தந்திருக்கிறாரு, எங்க அம்மா அதைத்தானே சொல்லி தந்திருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கணும் சொல்லி தந்தாங்க. எப்படி சம்பாதிக்கணுங்கிற வழியெல்லாம் சொல்லி தரலையே. சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி, கொன்னா தான் சம்பாதிக்க முடியுமா, கொலை பண்றேன், திருடுனால்தான் சம்பாதிக்க முடியுமா, திருடுறேன், அடுத்தவனை ஏமாற்றினால்தான் சம்பாதிக்க முடியுமா, ஏமாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த மாதிரி அறநெறிகளை விட்டு விலகும் பொழுது பெற்றோர்களுக்கே இது ஒரு பெரிய சுமையாக வந்து உட்கார்ந்துரு. இன்னைக்கு நம்ம நடத்துற முதியோர் இல்லத்துக்கு போய் பாருங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ள எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. அந்த முதியோர் இல்லங்களில் போய் உட்கார்ந்து உங்களை யாருக்கேன்னு வாய்ப்பு கிடைக்குமானால் ஒரே ஒரு தடவை நீங்க ஊருக்கு போகும்போது முதியோர் இல்லத்தில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது உங்களை ஒரு பெரிய அளவுல பண்படுத்தும். போயிட்டு வர்ற எல்லாருமே சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, அது ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்குது, என்னுடைய பார்வையை மாற்றி இருக்குது. ஒரு நாள் அங்க செலவழிக்கணும் முடிவெடுத்து அங்க போய் செலவழிச்சு பாருங்க. அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் ஆதரவற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம சொல்றோம். ஆதரவற்றவன நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? யாருமே இல்ல, யாருமே இல்லாதவங்க எல்லாம் அங்க கிடையாது. அங்க இருக்கிறவங்கள 90% பேர் எல்லாரும் இருக்கிறவங்க. குறிப்பாக நிறைய புள்ள பெற்றவங்க, நிறைய குழந்தைகளோடு வாழ்ந்தவங்க, லட்ச லட்சமா சம்பாதிச்சவங்க, பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிற அளவிற்கு தகுதி பெற்றவங்க. அப்படிப்பட்டவர்களில் பல பேர் தான் இன்றைக்கு முதியோர் இல்லங்களில் இருக்கிறார்கள். ஏழை குடும்பத்தில் சோத்துக்கு பிள்ளையால சம்பாதிக்க முடியல, நான் சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, என் மனைவிக்கு சாப்பாடு போடுறது, என் பிள்ளைய காப்பாத்துறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அதுக்கே எனக்கு பணம் பத்தல, அதனால என்னுடைய பெற்றோர் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா சுமையா இருக்கிறாங்க, எனவே என்னுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விடுகிறேன் என்று விட்ட ஒரே ஒரு முதியோரை நீங்க பார்க்க முடியாது. நான் சிரமப்படுறேன், அதனால எங்க பெற்றவங்களை கொண்டு வச்சுக்கோங்க, அவங்களையும் நான் பட்டி போட வேண்டியது இருக்குது, அவங்க இங்க முதியோர் இல்லத்தில் இருந்தா ஒரு 3 நேரம் நிம்மதியா சாப்பாடாவது கிடைக்குமே, அதுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒருத்தர் கூட தன்னுடைய முதியவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்தது கிடையாது. பெற்றோர்களை யாரெல்லாம் வந்திருக்கிறா? கை நிறைய சம்பாதிக்கிறவங்க. பையன் அமெரிக்காவில் மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறான், இன்னொரு பையன் லண்டன்ல அவன் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிறான், ஒரு பையன் டாக்டரா இருக்கிறான், ஒரு பையன் இன்ஜினியரா இருக்கிறான். இந்த மாதிரியாக ஒரு பேக்ரவுண்ட்ல பிள்ளைங்களை யாரும் உருவாக்குறாங்களோ அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான் அதிகமாக இன்றைக்கு முதியோர் இல்லங்களில் இருக்கிறார்கள். இப்ப நாம எதை நோக்கி வளர்க்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுடைய கனவுகளாக எதை விதைக்கிறோம்? சின்னஞ்சிறு பருவத்திலே அவன் நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், படி 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 என்ற வார்த்தையை சொல்லுங்க, நான் வேண்டாம் சொல்லல, ஆனால் அது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது என்பதை சேர்த்து சொல்லிக் கொடுங்க. வெறுமனா அவன் படிக்கணும், பெரிய ஆளாகணும், நிறைய சம்பாதிக்கணும், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுதான் நீங்கள் படிக்க சொல்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்தின் மீதும் நம்ம பார்க்கிற ஒரு பரிதாபமான பார்வை என்னன்னு கேட்டா, யாரை பார்த்தாலும் பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும், படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். உண்மையில படிப்பு என்பது இன்னும் நம்ம ஊருடைய செட்டப்ல படிப்பு என்பது எப்படி இருக்கிறது? அவருடைய அறிவை தருகிறதா? நிஜமாகவே அவங்களை அறிவாளியாக்குறதுக்கு தான் நீங்க படிக்க வைக்கிறீங்களா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க உட்கார்ந்து இருக்கிற பெற்றவங்க இங்க கூட, அதுலயும் குறிப்பா நான் யாரை குறை சொல்லுவோம்னா, ஆண்களை விட பெண்களை தான் அதிகம் குறை சொல்லுவோம். பெண்கள் தான் இயற்கையில ரொம்ப பாசமானவங்க, புள்ள மேல இறக்கமானவங்க, அதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னா மறுக்கல. ஆனால் சிந்தனை குறைந்தவர்கள் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயத்துல தகப்பன் தாய் 2 பேர்ல யார் அக்கறை காட்டுறான்னு எடுத்து பார்த்தா, ஒரு தகப்பனை விட தாய் அதிகம் அக்கறை காட்டுவதாக நினைக்கிறார். நெசமா நீங்க அக்கறை காட்டவே இல்லை, பிள்ளைய கெடுக்கிறீங்க. என்ன செய்யறிய? பிள்ளைய
என்ன செய்ய எப்ப பார்த்தாலும் படி 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 புள்ளைய போட்டு கசைக்கு புழிஞ்சு என் புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், என் புள்ள மெடல் வாங்கிட்டான், என் புள்ள இந்த இத்தனை மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட தம்பட்ட அடிக்கிறதுக்காக வேண்டி நீங்க பிள்ளைய படிக்க வைக்கிற நெசமா நீங்க நினைச்சுக்கிட்டே படிக்க வைக்கிறீங்கன்னு நெசமா நீங்க பிள்ளைகளை கெடுக்கிறீங்க, அவங்களுடைய அறிவை கெடுக்கிறீங்க. இயற்கையில குழந்தைகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? மனுஷன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் தெரியுமா? இயற்கையில மனிதர்கள் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடியவனாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். சின்ன வயசுல இருந்து நீங்க பாருங்களேன், குழந்தை பிறந்த நேரத்துல இருந்து குழந்தை துரு 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 துருன்னு வருதுன்னு சில நேரங்களில் நினைப்போம்ல, ஒன்னையும் போய் இழுக்குது, அங்க இருந்து ஒரு சாமான இழுக்குது, இங்க இருந்து பேப்பர் எடுத்து இழுக்குது, அதை கிழிச்சு பாக்குது, சாமான உடைச்சு பாக்குது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பிள்ளைங்க செய்துன்னு சொல்றோம்ல, அது எதனால செய்யுது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? ஏன் செய்யுதுன்னா குழந்தைகளுடைய இயல்புல ஒரு இயல்பு இருக்கிறது, எதையுமே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இயல்பு. அங்க ஒண்ணு இருக்கு, அது என்னது? இங்க சிகப்பு கலர்ல ஒண்ணு தெரியுது, அது என்னது? நம்ம சாப்பாடு தட்டையில நல்ல கலர் கலரா நம்ம தட்டையில ஏதாவது ஒரு சாமான சாப்பிடுறதுக்கு வச்சிருங்க, செக்கச்சவேர்னு சிக்கன் பீஸ 65 போட்டு உங்க தட்டையில வச்சிருங்க, குழந்தை வந்து எடுக்கும். என்ன என்று அறிந்து கொள்வதுதான் அதனுடைய முதற்படி. எல்லாத்தையும் இழுக்குதுன்னா என்ன காரணத்தினால இழுக்குது? அது என்னது, இது என்னது, இது என்னது, இது என்னது தெரிந்து கொள்வது குழந்தைகளுடைய இயல்பு. இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்மள கூட எடுத்துக்கங்க, நீங்க ஒரு பேருந்துல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு ஒருத்தர் வண்டியில ஏறாரு, போய்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு மதுரையை கிராஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல பயங்கர கூட்டமா இருக்குது, உங்க வண்டி அந்த பக்கத்துல நிக்குது, கூன்னு ஒரே சத்தமா கிடக்குது, நீங்க பஸ்ல உட்கார்ந்து நீங்க எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க, யார வேணாலும் பாருங்க, என்ன கூட்டமா இருக்கு, என்ன கூட்டமா இருக்கு, என்ன கூட்டமா இருக்கு, எட்டி பாப்பிய, ஜன்னல இருந்து எட்டி பாப்பிய, அங்கிட்டு போற வர ஆட்களை கூப்பிட்டு கேட்பீங்க, என்னங்க கூட்டமா கிடக்குது, என்ன செய்தி? நீங்க சென்னையில இருந்து திருநெல்வேலி போறீங்க, மதுரையில வண்டி நிக்குது, மதுரையை பத்தி உங்களுக்கு தெரியாது, மதுரையில சொந்தக்காரங்க இல்ல, மதுரையில உங்களுக்கு நண்பர்கள் இல்ல, அங்க யாரு என்ன எதை பத்தி விவரம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, எவனோ 2 பேர் அடிச்சுக்கிட்டான், எவனோ 2 பேர் வெட்டிக்கிட்டான், ஒண்ணுமே உங்களுக்கு தெரிய போறது இல்ல, அப்படியே தெரிஞ்சாலும் உங்க சொந்தக்காரனா இருக்க போறது இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்கல்ல. எதனால? மனுஷனுடைய இயல்பு அது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மனித இயற்கையாகவே இறைவன் அவருடைய உள்ளத்திலே வைத்துத்தான் அனுப்பி இருக்கிறான். அப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு படைக்கப்பட்ட குழந்தைகள், பிறப்பிலை பிறந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதற்கு பிறகு எப்படி படிக்கணும்? வெளியில சின்ன சின்ன விஷயங்களை தேடி தேடி படிச்சதில்ல, பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு படிச்சதில்ல. பள்ளிக்கூடம் என்பது எப்படிப்பட்ட இடம்? எல்லாத்தையுமே வாலியண்டியரா கற்றுக் கொடுக்கிற இடம். நீ தேடி வர தேவையில்லை, நீ ஒன்னொன்னையா பிடிச்சி இழுக்க தேவையில்லை, நான் ஒன்னொன்னையும் சொல்லித்தரேன் பாரு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா பாடம் நடத்தி சொல்லி தருகிற இடம். ஒன்னையா தேடி போனவனுக்கு மொத்தமா கிடைச்சா லட்டு தின்ன மாதிரி இருக்கணும்ல, ரொம்ப ஆசையா சாப்பிடணும்ல. இப்ப நம்ம விரும்பின மாதிரி நிறைய விஷயங்களை கத்து தர்றாங்களே, கம்ப்யூட்டரை பத்தி சொல்லி தர்றாங்களே, கட்டடத்தை பத்தி சொல்லி தர்றாங்களே, சயின்ஸ்னா என்ன சொல்றாங்களே, மரம் எப்படி வளர்க்கறது சொல்றாங்களே, மரம் எப்படி வளருதுன்னு சொல்றாங்களே, மனுஷன் எப்படி பிறக்கிறான்னு சொல்றாங்களே, அப்படின்னு ஒன்னே ஆர்வத்தோடு படிக்க வேண்டும் தானே. நீங்க பாருங்க, வீட்டில் இருக்கும்போது கண்டது கலியதையும் இழுத்து இழுத்து படித்த ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு சென்றதற்கு பிறகு படிப்பதை மேம்படுத்துகிறதா, படிப்பிலே குறைகிறதா? தானாவே ஆல்ரெடி குறைஞ்சிக்கிட்டே வருது. இவ்வளவு புக்கு நிறைய எல்லாம் அறிவு தான். அது இவ்வளவு பெரிய அறிவு இருக்கிற ஏன்பா படிக்க மாட்டேங்கிறா? இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஸ்கூல் செட்டப்பே அப்படி படிக்க விடாம ஆக்குற மாதிரி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பள்ளிக்கூட செட்டப் எப்படி இருக்குன்னு கேட்டா, பிள்ளைங்க படிக்கணும் படிக்கணும் சொல்றோம், ஆனா அவங்க படிச்சிடவே கூடாதுங்கிற மாதிரி செட்டப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு படின்னு பிள்ளைங்களை திணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேச்சாளர்கள் பயிற்சி வகுப்புல சொல்லுவாங்க, சில பேச்சாளர்கள் பேசுவாங்க, பேச்சை கேட்க விடாம பேசுவாங்கம்பாங்க. அதை விட அவன் பேசுறதே கேட்கணுன்றதுக்கு தான், எல்லாரும் கேட்கணுன்றதுக்கு தானே அவர் பேசுறாரு. ஆனா இவர் கேட்க கூடாதுன்னு பேசுறாரு, எப்படி கேட்க விடாம பேசுறாரு எப்படி அப்படின்னா, சில வேலைகளை செய்வாங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள், அவங்களையும் அறியாமல் சில வேலைகளை செய்வாங்க. அந்த வேலை உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆளை பேச்சை கவனிக்க கூடாது, அந்த வேலையை மட்டுமே கவனிக்க விடும். உதாரணமா சில பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில சொற்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துவாங்க பேச்ச ஆரம்பிக்கும் போதே. அதாவது இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற கூட்டம் எதற்கு என்று சொன்னார், அதாவது இந்த தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு 150 அதாவது போட்டுருவார்.
பேச ஆரம்பிச்சதுல இருந்து 4 வார்த்தைக்கு ஒருக்க 4 வரியை சொல்லிட்டு அதை மேற்று ஆரம்பிக்கும் போதே அதாவதுங்கிறது எப்ப சொல்லணும்? ஒரு செய்தியை சொல்லிட்டு புரியாத பொழுது விளக்கி சொல்றதுக்கு தானே அதாவது. மைக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே அதாவது இன்றைக்கு நாம் கூடி இருக்கிற இப்படி ஆரம்பிக்கிறவரு அதாவது 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 1000 போடுவாரா? கீழே உட்கார்ந்து என்ன செய்ய தெரியுமா? மேட்ரு விட்டுருவாரு. 49 50 51 52 பாரு என்னவா அவர் அதாவது எண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி பேசுவார்கள். பேசுவதை கேட்க விடாமல் பேசுவது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்திலே கற்றுத் தருகிறார்கள். பிள்ளைகள் படிக்க விடாத நிலையிலே பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு நல்ல ரம்மியமான ஒரு தோட்டம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு தோட்டம். நீங்க அந்த தோட்டத்திற்குள்ள போகிறீர்கள். உள்ளே போனால் எங்கு பார்த்தாலும் அப்படி மலர் குவிந்து கிடக்கிறது. பார்ப்பதற்கே கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. விதவிதமான ரோஸ் கலர் பூ, பச்சை கலர் பூ, மஞ்சள் கலர் பூ, இதுவரைக்கும் நீங்க உலகத்துல பார்க்காத வெரைட்டி எல்லாம் அது உள்ள இருக்குது. வித்தியாசமான பழங்கள் இருக்கிறது. நீண்டு வளர்ந்த மரங்கள் இருக்கிறது. பார்ப்பதற்கே உங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோட்டத்திற்குள்ளே போய்விட்டு ஒருவர் வெளியிலே வருகிறார். வெளியில வந்தவர் என்ன செய்வாரு? வந்த உடனே பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் சொல்லுவார், சூப்பரா இருந்துச்சுப்பா தோட்டம், என்ன கலருங்கிற, என்ன டேஸ்ட்ங்கிற, ஒரு வித்தியாசமான மாம்பழம் இருந்துச்சுப்பா, அதை சாப்பிட்டேன், டேஸ்ட் நாக்கில் இன்னும் நிக்குதுப்பா. அப்படியே இனிக்க 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 அவர் பார்த்த அந்த தோட்டங்களுடைய இயல்புகளை எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே மக்கள்கிட்ட வந்து சொல்லுவார். நண்பர்கள்ட்ட சொல்லுவார், நீ போய் பாருப்பா, உனக்கு லீவு கிடைச்சதுன்னா நீ போ அப்படின்னு அவர் அந்த பக்கம் அனுப்பி விடுவார். அதே தோட்டத்துக்குள்ள இன்னொரு ஆளை அனுப்பி விடுங்க. அனுப்பும் போதே ஒரு செய்தியை சொல்லி அனுப்புங்க. என்ன செய்தி தெரியுமா? உள்ள போகணும். பச்சை கலர் பூ எத்தனை இருக்கு, மஞ்சள் கலர் பூ எத்தனை இருக்கு, மாங்காய் எத்தனை வெரைட்டி இருக்குது, தேங்காய் எத்தனை வெரைட்டி இருக்குது, கனகாமர பூ எத்தனை இருக்குது, மல்லிகைப்பூ எத்தனை இருக்குது, எல்லாத்தையும் கணக்கெடுத்து நீ வந்து சொல்லணும் அப்படின்னு தோட்டத்துக்குள்ள அனுப்பி விடுங்க. உள்ள போயிட்டு வரட்டும். அவன் வந்த உடனே அவன்கிட்ட கேளுங்க, தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. இந்த மாதிரி அனுப்பி விட்டோம் வந்து சொல்லுவான், ஏண்டா போன ஆயிடுச்சுப்பா, மாயத்தில் எண்ணிக்கிட்டு இருந்தா ஒன்னும் கனகாமரத்தை எண்ணிக்கிட்டே இருக்க மல்லிகைப்பூ வந்துருது, இடையில மல்லிகைப்பூ எண்ணிக்கிட்டே இருந்தா மாங்காமரம் வந்துருது, மாமரத்தை எண்ணிக்கிட்டே இருந்தா தென்னை மரம் வந்துருது. நான் இதை பார்க்கவா அதை பார்க்கவா, இதை என்னவா அதை என்னவா, போதும் போதுன்னு ஆயிடுச்சுப்பா. தோட்டம் ஒரே தோட்டம் தான். சென்ற மனிதர்கள்ல ஒரு மனிதர் சிலாயித்து பேசுகிறார், இன்னொரு மனிதர் அதை நொந்து கொள்கிறார். காரணம் என்ன? செட்டப் தான் காரணம். உள்ளுக்குள்ள போகும் பொழுது அவனுடைய மூளையில ஒரு விதமான செட்டப்பை மாத்தி விட்டு அனுப்பி விட்டுட்டிய, அவனுக்கு அது எரிச்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. எல்லா கல்வி நிலையங்கள் உலகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல, குறிப்பாக இந்தியாவுடைய நிலைமை எடுத்துக்கொண்டால் அதனுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. எதை எடுத்தாலும் படி மனப்பாடம் பண்ண, அதை பண்ண, இயற்கையில படிக்க விட்டா, இயற்கையில அது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அதை எப்படி இன்பமாக படிப்பாங்களோ அந்த செட்டப்பை குலைச்சி கேள்வி கேட்பேன், கரெக்டா சொல்லணும், 1 மார்க் கேள்வி கேட்பேன், 2 மார்க் கேள்வி கேட்பேன், 5 மார்க் கேள்வி கேட்பேன், அதை அப்படி கேட்பேன், இதை இப்படி கேட்பேன் அப்படின்னு உடனே இயற்கையில படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு சென்றவர்கள் படிப்பே வேண்டாம்னு முழுக்கு போட்டுறான். உலகத்திலேயே பின்லாந்து தேசம் தான் இன்றைக்கு கல்விகளை உயர்ந்த நிலையில் கொடிகட்டி பறக்கிற ஒரு தேசம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்நிய செலாவணியை பெற்று தருகிற ஒரு வாய்ப்பு இருக்கும். சில ஊர்களுக்கு டூரிஸ்ட் இருக்கும். வெளிநாட்டில இருந்து வந்து சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றுலா தலமாக பயன்படுத்தி நிறைய பணங்காசுகள் வந்து சேரும். சில ஊர்களில் வேற வேற விதமான பொருளாதாரம் வெளிநாட்டில இருந்து கிடைக்கும். உலகத்தில் பின்லாந்து நாடு என்பது கல்வி ரீதியாக எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நாடு பின்லாந்து. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா, அங்க வெளிநாட்டில இருந்து பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ் ஒரு உலகத்தினுடைய கல்வி திட்டத்தை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே போக வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிற ஒரே நாடு பின்லாந்து தான். அதான் ஃபர்ஸ்ட் நிக்கலாம். பின்லாந்துக்கு நிகராக அமெரிக்கா கூட கிடையாது, இஸ்ரேல் கிடையாது. உலகத்தில் எந்த நாடுமே பின்லாந்து பக்கத்தில் நிக்கவே முடியாது. பின்லாந்து அப்படி என்னப்பா சிறப்பு, அப்படி என்ன கல்வி திட்டத்தை வச்சிருக்கிறான், உலகத்தில் கல்வி ரீதியாக முன்னேறிய மக்கள் அப்படின்னு பின்லாந்து தேசத்தை தூக்கி நிப்பாட்டுற அளவுக்கு அங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அங்குள்ள கல்வி திட்டத்தை பற்றி அங்குள்ளவர்களே எழுதுகிறார்கள். அங்கே பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை 7 வயதிற்கு முன்னால் எந்த குழந்தையும் பள்ளிக்கூடத்தில் காலை கூட தூக்கி வைக்க முடியாது.
பள்ளிக்கூடங்கிற செட்டப்பே 7 வயசுக்கு பிறகுதான். நமக்கு பள்ளிக்கூடம் எப்போ தேவைப்படுது? 3.5 வயசுல தேவைப்படுது. 3 வயசு 3.5 வயசுல ஆரம்பிச்சிடும் பள்ளிக்கூடத்தை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. ஏன்? பிள்ளை பெரிய ஆளாகணும், இன்னும் நிறைய படிக்கணும், உலகத்தில் நிறைய சவால் இருக்குது, அதையெல்லாம் அவன் சமாளிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு 3 வயசு 3.5 வயசுல ப்ரீ கேஜி கொண்டு போய் தள்ளி விட்டோமா, அவன் 7 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே வராதன்ட்டான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பிரச்சனை என்ன? நம்மளை விட லேட்டா தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஒண்ணு. ரெண்டாவது என்ன? 7 வயசுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறான்ல, போகிறவர்கள் 7 வயதிலிருந்து 15 வயது வரைக்கும் அவர்களுடைய ஒரு வருடாந்திர நாட்களில் எத்தனை நாட்கள் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி தருவார்கள் அப்படின்னா 100ல இருந்து 120 நாள் வரைக்கும் தான். 365 நாள்ல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட நாள்கள் விடுமுறை. படிக்க வந்தது லேட்டு, படிக்கிற காலமும் ரொம்ப கம்மி. 100ல இருந்து 120ஓட முடிஞ்சிருச்சு. மூணாவது பாருங்க, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒவ்வொரு வகுப்பறைக்கு பக்கத்திலே இன்னொரு அறை இருக்கும். 2 அறைகள், ஒன்று ஓய்வறை, இன்னொன்று விளையாட்டு அறை. இந்த 2 அறைகள் இல்லாத வகுப்பறை அங்க கிடையாது. அங்க என்ன சிஸ்டம்? பள்ளிக்கூடத்துக்கு வரணும், ஆசிரியர் பாடம் நடத்துவாங்க, அவங்க பாடத்தை கேட்கணும். பாடத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, தூக்கமா வருது அப்படின்னா நேரா எந்திரிச்சு போய் பக்கத்தில் போய் தூங்கிடலாம். டீச்சர்ஸ் கொஸ்டின் பண்ண முடியாது, அங்குள்ள நிர்வாக சட்டம் அப்படி. நாட்டில் மொத்த நாட்டில் நான் சொல்றேன், அங்க தனியார் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது, கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் மட்டும்தான். அரசாங்கம் மட்டும்தான் பள்ளிக்கூடம் நடத்தும். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கணும். தனியார் பள்ளிக்கூடம் பேச்சுக்கே இடம் கிடையாது. இல்ல எனக்கு பாடம் படிக்கவும் விருப்பம் இல்லை, தூங்குறதுக்கும் தூக்கம் வரல, விளையாடலாம்னு தோணுது. அடுத்த 3வது இருக்கிற விளையாட்டு அறையில போய் தாராளமா விளையாடு. விளையாடுவதை தடை செய்ய மாட்டார்கள். 3வது பாயிண்ட். 4வது என்ன? பள்ளிக்கூடம் முடித்து வீட்டுக்கு சென்ற உடனே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய முசீபத்து, வீட்டில் ஹோம் ஒர்க். பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் படிச்சு எழுதிட்டு வா. அங்க ஹோம் ஒர்க் இருக்கிறது. என்ன ஹோம் ஒர்க்னு கேட்டா, அவர்களாக அன்றைக்கு நடத்தப்பட்ட பாடத்தில் எதை விரும்பி எழுதி வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எழுதி வந்து நாங்க எழுதிட்டு வந்தது கரெக்டான ஆசிரியர்கிட்ட கொடுப்பாங்க. அதைத்தான் திருத்தி தர வேண்டுமே தவிர இதை எழுதிவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஹோம்ஒர்க் சிஸ்டம் கிடையாது. ஹோம்ஒர்க் கிடையாது. படிக்கனா படிக்கலாம், படுத்து தூங்கினா தூங்கலாம், விளையாடனா விளையாடலாம். 7 வயசு வரைக்கும் வரக்கூடாது, வந்தாலும் பாதி நாள் ஸ்கூல் லீவு. இப்படி சொன்னோம்னா நம்ம ஊர் பொம்பளைங்களும் சரி ஆம்பளையும் சரி அடுத்த வார்த்தை வரும், கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏற்கனவே இப்படி போட்டு படிக்க வச்சு மண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கான், மண்ணாங்கட்டியா உட்கார்ந்துருக்கான். போய் தூங்குனா நம்ம பிள்ளைலாம் போய் தூங்கிடுவான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க நம்ம என்ன பண்றோம், சின்னதுல இருந்து வளைச்சு வளைச்சு திணிச்சு அவனை பெரிய ஆள் ஆக்கிடணும்னு நினைக்கிறோம். ஆக்க முடியல. நீ இஷ்டப்பட்டா படிப்பாங்கிறான், பெரிய ஆள் ஆகிறானே. உலகத்தில் இன்னைக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட். பின்லாந்து தேசம் தான் கல்வித்துறையில் முதல் நிலை. அதற்கு பிறகுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும். ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து கல்வி இவன் மட்டும் எப்படி டாப்ல இருக்கிறான் என்பதை பரிசீலிப்பதற்காக வேண்டிய பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் வருடா வருடம் மாதா மாதம் பின்லாந்து தேசத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கோளாறு எங்க இருக்குது? நம்ம சிஸ்டத்திலே கோளாறு. இந்த கோளாறான திட்டத்தை வைத்துக் கொண்டு இதை வச்சு என் பிள்ளைய பெரிய ஆளாக்கிடணும், அவன் நிறைய படிக்க வச்சிடணும், அவனை பெரிய படிப்பாளி ஆகிடும், படி 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 படின்னு திணிச்சா. நான் கூடுதலா மிகைப்படுத்தினா சொல்லல, பிள்ளைங்க இடத்துல ஒரு சர்வே எடுங்க. உங்க பேரண்ட்ஸ் உனக்கு பிடிக்காத செய்தி எது கேட்டு பாருங்க. வேற ஒன்னையும் சொல்ல மாட்டான், இதை ஒன்னதான் சொல்லுவான். எப்பவும் பார்த்தாலும் படி படிங்க. நான் படிக்க சொல்லாதீங்கன்னு சொல்ல வரல, நீங்கள் சொல்லுவது மிகைப்படுத்தி சொல்கிறீர்கள். என்னமோ படிச்சுட்டா புள்ள மார்க் வாங்கிட்டா நீங்க முதல் மதிப்பெண் வாங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோமே. புள்ளைய படிக்க வச்சு திருக்கி அவனை முறுக்கி கீ கொடுத்து அவனை ரெடி பண்ணி முதல் மதிப்பெண் வாங்க வைத்து விட்டீர்கள். முதல் மதிப்பெண் வாங்கிவிட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான் என்று உத்தரவாதம் இருக்கிறதா? முதல் மதிப்பெண் வாங்கியவர்கள் பெரும்பாலும் உலகத்தில் கணக்கெடுத்து பாருங்கள், அவர்கள் சாதாரண ஒரு சேலரி எம்ப்ளாயாக இருப்பார்கள். உலகத்தை மாற்றியவனாக, புரட்சியாளனாக, கண்டுபிடிப்பாளனாக, ஒரு தலைவனாக, ஒரு நிர்வாகியாக, மக்களை வழிநடத்துகிறவனாக
சமூகத்திற்கு பெரிய அளவில் நன்மை செய்கிறவனாக முதல் மதிப்பெண் வாங்கியவர்கள் இருக்கவே மாட்டார்கள். எங்க வேணாலும் எடுத்துங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு ஆராய்ச்சியை நடத்தினாங்க. 25 வருடங்களாக 10th +2 அதுதான் நம்ம ஊர்ல பெருசு. மற்ற காலேஜில் படிக்கிற கூட கண்டுக்க மாட்டானுவோ. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா 2 நாளைக்கு மீடியா முழுக்க அதையே தூக்கி வச்சுக்கிட்டு திரிவாங்க. முதல் மதிப்பெண் வாங்கி விட்டார், முதல் மதிப்பெண் வாங்கி விட்டார். இந்த மாதிரி 25 வருஷமா முதல் மதிப்பெண் வாங்கின ஆட்களையா தேர்ந்தெடுத்து அவங்களை எல்லாம் போய் ஆய்வு செஞ்சு 25 வருஷத்துல எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான், எத்தனை பேர் கோல்டு மெடல் ஆனா, அவன் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறான் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தினாங்க. அவங்க எப்படி இருக்கணும்? 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பெரிய அறிவாளியா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தான், 12ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே பெரிய ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தான். அப்படின்னா அவன் இன்னும் வயசு போக 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 பெரிய டெவலப் ஆகி பயங்கரமான கண்டுபிடிப்புகளை உலகத்துல தந்து மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா 10ஓட 11 நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா நம்முடைய பாட சிஸ்டம் அப்படி. நம்முடைய பாடத்திட்டம் என்ன, எதற்கு முக்கியத்துவம் தருகிறது? அறிவுக்கு முக்கியத்துவம் தரவே இல்லை. அது வெறுமனே மனப்பாடத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறது. மனப்பாடம் பண்ணுறவன் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்ற வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். சொந்தமா புத்தியை பயன்படுத்தி வேலையை பாருன்னு சொன்னா தோத்துருவான். அவன் கேள்வி கேட்டு பாருங்க. கேட்டா பாடத்துல என்ன கேள்வியோ அந்த கேள்வியை தான் கேட்கணும். என்ன வார்த்தையில கேட்டிருக்கானோ அந்த வார்த்தையில தான் கேட்கணும். வேற வார்த்தையில மாத்தி போட்டு கேள்வி கேட்டு பாருங்க, அவ்வளவுதான். நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய அறிவாளிகள் எல்லாம் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, ஒரு அறிவாளியை பத்தி ஒரு ஆராய்ச்சியாளரை பத்தி ஒரு நகைச்சுவை கதை ஒன்று எழுதினார்கள். தவளையை பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. தவளையை தூக்கி மேஜையில் வச்சுக்கிட்டு ஒத்த காலை வெட்டிட்டான். குதி அப்படின்னு இருக்கான். தவளை குதிச்சிருக்கு. ஒத்த காலை வெட்டிட்டும் குதிக்குத, வெட்டி இன்னொரு காலையும் அப்படின்னு 2வது காலை வெட்டி விட்டான். இப்ப குதிச்சிருக்கு. திரும்ப 3வது காலை வெட்டிட்டான். குதின்னு இருக்கான். ஒத்த கால அப்பமும் குதிச்சிருக்கு. 4வது காலை வெட்டிட்டான். குதின்னு இருக்கான். தவளை குதிக்கல. உடனே எம்பில் பட்ட ஆய்வேடு எழுதுகிறார், தவளைக்கு 4 கால்களை வெட்டிவிட்டால் அதற்கு காது கேட்காது. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், காது கேட்டா நம்ம முதல்ல சொல்லும்போது காது கேட்டிருக்கு, நம்ம சொன்னதை செஞ்சுட்டு. 2வது சொல்லும்போது காது கேட்டுருச்சு, சொன்னதை செஞ்சுட்டு. 3வது சொல்லும்போது காது கேட்டிருக்குது, அதனால சொன்னதை செஞ்சுட்டு. 4வது சொல்லும்போது காது கேட்கல, காதுக்குரிய கனெக்ஷன் காலில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். என்ன அறிவாளி! இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நோக்கி நாம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் பாடத்தை உருவாக்கி வச்சுட்டு பிள்ளைங்க பெரிய அறிவாளி ஆயிரும். அறிவு தான் எதிர்காலத்தின் மிகப்பெரிய சவால். அறிவே ஆயுதம். நாலேஜே பவர். நீங்கள் நிஜமாக பள்ளிக்கூடத்தில் அறிவை கொடுப்பதே கிடையாது. இங்க கூட நீங்க பல இன்ஜினியர் உட்கார்ந்து இருக்கலாம், பல கம்ப்யூட்டர்ல துறையில நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கலாம், பட்டம் வாங்கியவர்கள் இருக்கலாம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நீங்க பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய கல்லூரியில எதை படித்தீர்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு இன்றைக்கு பயன் தருகிறதா இல்லை அதை விட்டு வெளியில் வந்து இங்க வந்து 2 வருஷமா கம்பெனிக்குள்ள என்னத்தை குப்பை கொட்டினீங்களோ அது உங்களுக்கு பயன் தருகிறதா? எது உங்களுக்கு பயன் தருகிறது? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. வேற எதுக்கு அதை படிக்க வச்ச? அதுக்கு அந்த கம்ப்யூட்டருக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறான், சொல்லிக் கொடுப்பா MS ஆபீஸ் எப்படின்னு சொல்லிக் கொடு அப்படின்னா அவன் போய் அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்க்கிறவன் போய் கேட்டு உட்கார்ந்துருக்கான். அது தெரியலையே, எப்படி தெரியலையே, சொல்லித்தா. எங்களுக்கு வேற என்னமோ சொல்லி தந்தாங்க. 0011னா 1100னா அதுதான் எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி வேற ஒன்றும் புரியாது. நடைமுறையில் இல்லை. நீங்கள் கற்றுக் கொடுப்பது அறிவை அல்ல, மனப்பாட சக்தியை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறீர்கள். மனப்பாடத்தினால் எந்த பயனும் இல்லை. அறிவாலே பயன், உலகத்திலே பயன், மறுமையிலே பயன். திருமறை குர்ஆன் நெடிகள் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா தாக்கிலூன், சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா ததக்கரூன், உணர்ச்சி பெற மாட்டீர்களா? அஃபலா ததப்பரூன், ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா? ஆய்வு என்பது எது? படித்து படித்து கேட்கிற கேள்விக்கு எழுதப்படுகிற பதில் ஆய்வா, அல்லது சிந்தித்து சிந்தித்து சிந்தனையால் பெறுகிற தகவலுக்கு பெயர் அறிவுக்கு பெயர் அறிவா? எது அறிவு? நம்ம எல்லாம் பெரிய பிள்ளைங்களை எதிர்காலத்தில் பிள்ளைங்க பெரிய நிறைய சவாலை சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த சிஸ்டத்தை நோக்கி அழைத்து செல்கிறோமோ அந்த சிஸ்டம் அதற்கு ஒரு சரியான தீர்வை தரவே இல்லை. அது மட்டும் இல்லை,
சாதாரணமா நம்ம பேச்சு வழக்கில் நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு, விளையாட்டு படிப்பை கெடுக்கும் பாருங்க. விளையாட்டு என்பது ஒரே எப்ப பார்த்தாலும் விளையாட்டுப்பா. ஒருத்தர் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்குவோம், ஃபெயில் ஆன உடனே அடுத்து முதல்ல சொல்ற வேலை என்ன தெரியுமா? படிச்சா தானே. அந்த வேலை பத்தியா எப்ப பார்த்தாலும் புத்தகமும் கையுமா இருந்தான், படிச்சான், மார்க் வாங்கிட்டான். இவனை பாரு ஒரே கிரிக்கெட், மட்டம், பேட்டு, ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இப்படித்தான் ஒண்ணுமில்லா பேர் வாங்கி மாடு மேய்க்க தந்தாள் ஆக்கி. பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம்னா முடிஞ்சது, வாழ்க்கையே தோன்றுச்சு. உலகத்தை புரட்டிய பெரும் புரட்சியாளர்களை நீங்கள் எடுத்தால் அவர்கள் எல்லாம் பல நேரங்களில் பள்ளிக்கூடத்திலே வாழ்க்கையிலே தோற்றவர்கள் தான். பள்ளிக்கூடத்திலே தோற்றவர்கள் தான். உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகிற கணித மேதை ராமானுஜம் நம்ம ஊருக்காரர் தானே, பெரிய அறிவாளி தானே. அவருடைய சூத்திரம் உலகத்துடைய எல்லா விஷயங்களும் இன்றைக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. டெய்லர் கடைக்கு போனாலும் ராமானுஜம் வந்து நிற்கிறார், பிளைட் தயார் பண்ற இடத்துல ராமானுஜம் வந்து நிற்கிறார், சமையல் பண்ற இடத்துல ராமானுஜம் வந்து நிற்கிறார். அவருடைய கணித சூத்திரம் அனைத்து இடங்களிலும். ஏன்னா கணிதம் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே இல்லைல்ல. பில்டிங் கட்டணும்னா கணக்கு வேணும், ஒரு மைக்க செய்யணும் ஒரு கணக்கு வேணும், ஒரு செல்போன் செய்யணும் ஒரு கணக்கு வேணும், ஒண்ணுக்கு ஒரு கணக்கு வேணும். கணக்கே இல்லாம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. கணித மேதை ராமானுஜம் அவர் கொடுத்த சூத்திரங்கள் உலகத்தின் எல்லா பிரச்சனைகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உலகமே இன்றைக்கு அவரை கொண்டாடுகிறது. உலகத்துடைய எல்லா நாட்டு கணித பாட புத்தகங்களிலேயும் ராமானுஜத்தின் பெயர் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. அந்த ராமானுஜம் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது கும்பகோணத்து பள்ளிக்கூடத்தில் இவர் படிப்பதற்கு தகுதியற்றவர் என்று ஃபெயில் ஆகி போய் அங்கிருந்து படிப்பே வேண்டாம் ஓடி போனவர் ராமானுஜம். பள்ளிக்கூடத்தின் பார்வையில் அவர் தகுதியற்றவர், இவன் மாடு மேய்க்கத்தான் ஏலாக்கி அப்படின்னு ஒதுக்கப்பட்டவர். உலகத்துக்கே பாடம் நடத்துகிற பெரிய அறிவாளியாக இருந்தது. இப்படி எத்தனை பேர் நாம நினைச்சுக்கிட்டோம் அதுல இருந்து படிச்சுட்டா பெரிய அறிவாளி ஆயிருவோம். அது அறிவே இல்லையே. நம்முடைய அறிவை வளர்ப்பதற்குரிய எந்த முகாந்திரமும் இன்றைக்கு இருக்கிற கல்வி சூழலில் இல்லை. அதுக்காக வேண்டி நீங்க படிக்காதீங்க, படிக்க அனுப்பாதீங்க அப்படி நான் சொல்ல வரல. சில வாழ்க்கையின் யதார்த்தங்களை, யதார்த்த ஓட்டத்தை சந்திப்பதற்கு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற இந்த ஓட்டத்தில் ஓடிதான் ஆகணும். பிள்ளைங்க ஏதோ படிச்சுதான் ஆகணும். கொஞ்சமாவது சின்ன சின்ன வேலைகளை போய் உட்கார்றதுக்காவது படிப்பு தேவை, நான் அதை மறுக்கல. ஆனால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் வெற்றி. அதை செய்துவிட்டால் எல்லாம் கிடைத்துவிடும் என்பன போன்ற பாதையிலே பிள்ளையை கொண்டு சென்று படிப்பு படிப்பு படிப்புன்னு எல்லா நேரத்திலையும் படிப்பிலே உட்கார வச்சு அவன் விளையாட போனா கூட விளையாண்டா விளையாட்டு படிப்பை கெடுத்துருங்கிறோம். ஆனால் உண்மையான ஆராய்ச்சி சொல்கிறது விளையாட்டு ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கும், விளையாட்டு ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும், விளையாட்டு ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் என்று அறிவியல் பூர்வமான முடிவுகள் சொல்கிறது. சாதாரணமா நீங்க விளையாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து கூட நீங்க பார்க்கலாம் வாழ்க்கையினுடைய தத்துவம். வாழ்க்கை பிரச்சனை இருக்குதுல்ல, வாழ்க்கை தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை ஒரு மனிதன் எப்படி சீர் செய்கிறான், எப்படி எதிர்கொள்கிறான், எப்படி அதிலிருந்து மீண்டு வெளியில் வருகிறான் என்பதை பொறுத்து தான் அவன் வெற்றி அடைகிறானா அல்லது தோல்வி அடைகிறானா என்பது தீர்மானிக்கப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டை நல்ல முறையிலே விளையாடியவர்களாக இருந்தா சின்ன பருவத்தில், குழந்தை பருவத்தில் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் நீங்க விசாலமா திறந்து கொடுத்திருந்தா இயற்கையில அந்த குழந்தைகள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற அறிவோடு வளர்கிறார்கள் அப்படின்னு முடிவு சொல்லு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுகிறது. உதாரணமா குழந்தைகளை வச்சே சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பெரிய அளவுல MBA இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் படிச்சு கொடுக்கறாங்கல்ல, அதுல ஒரு பிரச்சனையை தீர்ப்பது எப்படி, ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் நிர்வாகத்தில் எழுகிற பிரச்சனையை தீர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட கத்துக் கொடுப்பாங்க. நிறைய பெரிய பெரிய புத்தகம்லாம் இருக்கும், தலைவாணி சைஸ்ல இருக்கும், அதை தூக்கி சுமக்கணும், படிக்கணும், அதெல்லாம் பெரிய வேலை. அதுல பேசிக்கா ஒரு 4 செய்திகளை சொல்லுவாங்க. ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் முதலில் பிரச்சனையில மாட்டி இருக்கிறவனுக்கு நாம இன்ன பிரச்சனையில இப்படி இருக்கிறோங்கிற விஷயம் தெரியணும். பிரச்சனையில இருக்கிறோங்கிறே தெரியலாட்டி பிரச்சனையை தீர்ப்பானா? கண்டிப்பா தீர்க்க முடியாது. முதலில் பிரச்சனை தெரிய வேண்டும். இரண்டாவது, அந்த பிரச்சனை நம்மை போல வேறு யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்ற சிந்தனை அவனுக்கு வர வேண்டும். அப்படி வந்தா என்ன செய்வான்? அவங்கள்ட்ட போய் உட்காருவான், உட்கார்ந்து பேசுவான். உனக்கும் அதே பிரச்சனை, எனக்கு அதே பிரச்சனை, நீ என்ன பிரச்சனைக்கு முடிவு எடுத்திருக்கிற, நான் இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து உழைப்போமா
அப்படின்னு அவன்கிட்ட போய் உட்கார்ந்து கலந்து பேசி பிரச்சனைக்குரிய தீர்வை நோக்கி பயணிப்பான். அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து பிரச்சனைகளில் எழக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குரிய வேறு வழிமுறைகளை கண்டுபிடிப்பார்கள். இதுதான் ஒரு பிரச்சனை தீர்வுக்கான அடிப்படை அப்படின்னு பெரிய கல்லூரிகள்ல சொல்லி கொடுக்கறாங்க. ஒன்னு, பிரச்சனை என்னன்னு தெரியணும். ரெண்டு, நம்மை போல யார் பிரச்சனையை மாட்டி இருக்கிறார்கள் என்பது தெரியணும். மூணு, அந்த சம்பந்தப்பட்டவரிடத்தில் போய் அமர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இதற்காக வேண்டி உழைப்போம்னு சொல்லி அவர்களை அழைக்க வேண்டும். மூணு, நான்காவது, அந்த பிரச்சனையை தீர்க்கிற பாதையில் பயணத்தில் சிக்கல்கள் வந்தால் அந்த சிக்கலை தீர்ப்பதற்குரிய மாற்று முடிவுகளை கண்டுபிடிக்க வேண்டும். நாலு. இந்த நான்கு தான் பிரச்சனை தீர்வுக்கான அடிப்படை. இது பெருசா பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகள்ல சொல்லி கொடுக்கறாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லி உலக வரலாறுகள் சொல்லி பாடங்கள் நடத்துவாங்க. ஒரு சின்ன குழந்தை 2 வயசு 3 வயசு 5 வயசு 7 வயசு 10 வயசு இந்த மாதிரி குழந்தை பருவம் இருக்குல்ல, நம்ம வீடுகளில் நீங்க பார்த்தா தெரியும். சம்மர் டயத்தில் மதியான நேரத்தில் அது காலை நேரத்தில் வீட்டில் பெரியவங்க எல்லாம் மதியம் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். வீட்டில் பையனுக்கு சும்மா இருக்க முடியாது, அவனுக்கு தூக்கம் வராது. என்னடா செய்யறதுன்னு யோசிப்பான். சும்மாவே உட்கார்ந்துருக்கமே, ஏதாவது விளையாட்டு விளையாண்டா நல்லா இருக்குமே அவனுக்கு தோணும். அவன் பிரச்சனை அவனுக்கு தெரியுது. என்ன பிரச்சனை? சும்மா உட்கார்ந்துருக்கிறோம், ஏதாவது விளையாடணும் அவனுக்கு தெரியுது முதல்ல. ரெண்டாவது யோசிப்பான், விளையாடணும்னா தனியா விளையாட முடியாது, யாராவது கூட விளையாடுறதுக்கு கம்பெனிக்கு ஆள் வேணுமே. ஆமா, மேல வீட்டுல முஸ்தபா இருக்காமல அவனை போய் கூப்பிடுவோம், கீழே வீட்டுல அத்தில்கார் இருக்காமல அவங்க கூட ஜோடி சேர்ந்துக்குவோம் அப்படின்னு உடனே வீட்டை விட்டு கிளம்பி மேல விட்டு முஸ்தபா கதவை தட்டுவான். விளையாட வரியா அப்படிமா. அங்க வந்து நீ விளையாட வரியா, தெருவில் இருக்கிற 7-8 பேர் டீம் சேர்த்துருவான். எல்லாத்தையும் விளையாடுவதற்கு கூப்பிட்டு வந்துட்டான். இவன் பிரச்சனை தெரிஞ்சிச்சு, விளையாடணும். இவன் மாதிரி யாரெல்லாம் விளையாடணும் நினைப்புல இருக்கிறா அதை கண்டுபிடிச்சான். 2. மூணாவது, விளையாடுவதற்காக வேண்டி அவர்கள் அனைவரையும் சேர்த்து இழுத்தான். தான் கருத்துக்கு இழுக்கிறான், வா எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். 3. நாலாவது, என்ன விளையாட்டு விளையாடலாம்? சரி, சோறாக்கி விளையாடலாமே, ஏதோ ஒரு விளையாட்டு சோறாக்கி விளையாடலாமே முடிவு எடுக்கிறான். சோறாக்கி விளையாடணும்னா அரிசி வேணுமே, பருப்பு வேணுமே, அடுப்பு வேணுமே, சட்டி வேணுமே. உடனே ஆளாளுக்கு பங்கு வைப்பாங்க. நீ போய் வீட்டில் போய் பருப்பு எடுத்துட்டு வா, நான் போய் அரிசி எடுத்துட்டு வரேன், ஆளாளுக்கு ஒரு சாமான் எடுத்துட்டு வருவோம், அதுக்கப்புறம் கூட்டாஞ்சோறாக்கி விளையாடுவேன்னா அப்படின்னு எல்லாம் வீட்டுக்கு போவோம். அடுப்பு அரிசி பானைக்குள்ள கொண்டு போய் கையை வைப்பான். அம்மா கையை வந்து டக்குன்னு கையை பிடிப்பா. சோறாக்கவே அரிசி இல்லை, நீ என்ன விளையாடுறதுக்கு அரிசி ஓடு அப்படின்பா. அவன் போய் பருப்படப்பால கையை வைப்பான், மண்டையில் இடங்குன்னு ஒரு கொட்டு விடும். கடைசியில் எல்லா பேரும் திரும்ப வருவான். எங்க வீட்டில் ஒண்ணுமே கிடைக்காதா, எங்க அம்மா தரமாட்டேன்னு சொல்லிச்சா, எங்க அம்மா தூங்கணும் பார்த்தா தூங்கவே இல்லை, முடிச்சுக்கிட்டே தான் இருக்கு, முடியல அப்படிமா. உடனே இப்ப எல்லாரும் சேர்ந்து அடுத்து யோசிப்பான். சரி, இப்ப என்னதான் பண்றது? நம்ம ட்ரை பண்ணணும், கிடைக்கல, சோறாக்கி திங்கணும், அது நம்முடைய பிரச்சனை. அதை தீர்க்கிறதுக்கு யோசிச்சு பார்த்தோம், சோத்துக்கு அரிசி கிடைக்கல, விடு, மாற்று வழி யோசிப்போம். என்ன மாற்று வழி? அங்க இருந்து மண் அள்ளுவான், ஒரு கொட்டாங்கச்சி எடுப்பான், சிரட்டை எடுப்பான், மண்ணள்ளி போடு, அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்து, சோறு ரெடி அப்படின்பான். உடனே 2-3 வேப்ப இலையை பறிச்சு போடு, 2 முருங்கை இலையை பறிச்சு போடு, அதுல கொஞ்சம் தண்ணி எள்ளி ஊத்து, குழம்பு ரெடி அப்படிமா. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சாமான கூட்டு, பொரியல் ரெடி. எல்லாம் உட்காருங்க, லைனா உட்கார வைக்க வேண்டியது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய இலையை வச்சு, இந்த மண்ணள்ளி வச்சு, இந்த குழம்பள்ளி ஊத்தி, எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட மாதிரி நடிப்பானுவோம். சில பேர் சாப்பம்லாம் விடுவான், சாப்பாடு டேஸ்டா இருக்குமா. விளையாட்டு முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மேலோட்டமா பார்த்தா நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? சும்மா வெட்டியா விளையாண்டுக்கிட்டு கிடக்குவா, வெட்டியா விளையாடுறது நம்ம பார்வையில வெட்டி. பெரியவர்களுடைய பார்வையில் அவன் விளையாடுகிறான், அது வெட்டி வேலை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்குள்ளுக்குள்ள நீங்க MBAல 2 லட்சம் ரூபாய் சேர்த்து செலவு பண்ணி 4 அடிப்படைகளை படிச்சு, வரலாறு படிச்சு, உலகத்துடைய பல்வேறு தலைவர்களுடைய தத்துவங்களை படிச்சு 4 செய்தியை சொல்லி கொடுத்தானே, அந்த 4 செய்தியும் இந்த 4 வயது குழந்தை தன்னுடைய சிறு பருவத்திலே கடைபிடிக்கிறது. அவன் பிரச்சனை என்ன தெரிந்து கொண்டான். அவனை போல பிரச்சனையில் ஆட்பட்டவர்கள் யார் அதை தெரிந்து கொண்டான். அவர்களை தன்னோடு இணங்க வருமாறு அழைக்கிறான். அதில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழியிலே சிக்கல் வருகிறது, சிக்கலை தீர்க்கிற மாற்று வழியை கண்டுபிடிக்கிறான். இதுதானே இப்ப MBA, இதுதானே நிர்வாகம், இதுதானே பிரச்சனை தீர்வு.
மேலோட்டமாக பார்த்தால் விளையாட்டு, அர்த்தமற்ற விளையாட்டு. ஆனால் அந்த விளையாட்டிற்குள்ளே வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய தத்துவம் கற்றுத்தரப்படுகிறது. இது போன்று ஒவ்வொரு விளையாட்டிலும் 1000 செய்திகளை நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? விளையாடி விளையாடி புள்ள படிப்பை கெடுத்துட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பெரியவர்களாக ஆனதற்கு பிறகு கூட நபிகள் நாயகம் விளையாண்டார்களே. சின்ன சின்ன விளையாட்டுகளிலிருந்து பெரிய பெரிய விளையாட்டுகள் வரை எத்தனை விளையாட்டு நபிகளாருடைய காலத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவியாரும் சேர்ந்து கொண்டு ஓடியாடி விளையாடுகிறார்கள், ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடுகிறார்கள். அதுவும் எப்போ ஒரு போர்க்களத்துக்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் வழியில ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க, தோழர்களே கொஞ்சம் எட்டி காலை போடுங்க, கொஞ்சம் வேகமா முன்னாடி நடங்க. எல்லாரையும் முன்னாடி அனுப்பியாச்சு. எதுக்கு? பின்னாடி ஆட்சி ஐயன் பின்னாடி நின்னாச்சு. ரசூலுல்லாஹ்வும் நபிகள் நாயகத்துடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பின்னால் நிற்க முன்னாடி சஹாபாக்களை அனுப்பி விட்டாங்க. முன்னாடி அனுப்பி விட்டுட்டு ஆயிஷா பார்த்து கேட்கிறாங்க, இப்போ ஓட்டப்பந்தயம் வைப்போமா? போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்க மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். எவ்வளவு முக்கியமான மேட்ரு, எத்தனை பேர் சாவா எத்தனை பேர் பிழப்பான்னு தெரியாது, வெற்றியா தோல்வியா நாடே எதிரி கையில் மாட்டிக்கும், முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்கே வெற்றியா தோல்வியாங்கிற அளவுக்கு பாரதூரமான மேட்ரு. இந்த மனுஷனை பாத்தியா பொண்டாட்டி கூட ஓட்டப்பந்தயம் நடத்திட்டு இருக்கிறாரு. நபிகள் நாயகம் நடத்தினார்கள். ஏன்? அது பல்வேறு விதமான பாடங்களை மனிதனுக்கு தருகிறது. முதல்ல மனசு ரிலாக்ஸா இருந்தா தாங்க எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். விளையாட்டு மனதை எளிமையாக்குகிறது, எளிதாக்குகிறது. ஓட்டப்பந்தயம்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுல ரிசல்ட் வேற அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதான் பெரிய பியூட்டி. என்ன ரிசல்ட்? இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா, அன்னைக்கு நீ தோத்தல்ல. ஏற்கனவே முந்தின ஒரு போட்டி நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணுனாங்க? ஆயிஷா நாயகி ஜெயிச்சிருந்தாங்க, இப்ப ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுறாங்க. அன்னைக்கு நீ ஜெயிச்சியா, இன்னைக்கு நான் ஜெயிச்சனா, கணக்கு டேலி ஆயிடுச்சா, வாய்ப்பம் போகும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களில் சில பேர் அம்பு எறிந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகையான விளையாட்டு. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டாங்க. பரவாயில்லைப்பா, நல்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க, விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுங்க. உங்களுடைய தந்தை இஸ்மாயில் இருக்கிறாரு, அவர் சூப்பரா விளையாடுவாருப்பா, உங்களை மாதிரி தான். உங்களுடைய தந்தை இஸ்மாயில் இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியம் தான் ரசூலுல்லாஹ். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் தந்தை இஸ்மாயில் இருக்கிறாரு, அவர் பெரிய சூப்பரா அம்பு எய்வார், நீங்களும் அது போல அம்பு எறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, நானும் ஒரு டீம்ல சேர்ந்துக்கிறேனே, நான் ஏன் சும்மா நிக்கிறேன், நானும் ஒரு பக்கத்தில் நின்னுக்கிறேன் அப்படின்னு ரெடி ஸ்டார்ட் அப்படின்னாங்க. எதிராளி அம்பை விடணும்ல, அவங்க அம்பு எரியல, எல்லாம் அப்படியே அட்டென்ஷன்ல நிக்குது. என்னப்பா அம்பு விடுங்களேன், நீங்க வேற எதிரணியில நீங்க நிக்கிறீங்க, உங்களை எதிர்த்து நாங்கள் போட்டிடுவோமா? அல்லாஹ்வுடைய தூதரே, விளையாட்டிற்கு கூட உங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்கவே மாட்டோம். அப்படியா சங்கதி? விளையாட்டுக்கு தானே கூப்பிட்டேன், சரி விடுங்கப்பா, மனசு இல்லாட்டி ஏன் போட்டுக்கிட்டு பஞ்சாயத்து இல்ல, நான் வேணா அம்பையரா நின்னுக்கிறேன், நான் வேணா நடுவுல பொது ஆளா இருந்துக்கிறேன், நீங்க 2 பேர் விளையாடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் என்னென்ன விளையாட்டுகள் இருந்ததோ அப்படி ஏராளமான விளையாட்டுகளை தோழர்களுக்கு ஆர்வமூட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் வீணான காரியத்தை செய்வார்களா? திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது? ஒரு மூமின் அவனுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது, வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதுன், வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பவர்களை மூமின்கள். நபிகள் நாயகம் வீணான காரியத்தை செய்வார்களா? விளையாட்டு பல்வேறு விதமான பாடங்களை பக்குவங்களை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடுகிறார்கள், விளையாட தூண்டுகிறார்கள், விளையாட்டை ஆர்வமூட்டுகிறார்கள். ஆனால் நாம் நினைக்கிறோம் குழந்தைகள் விளையாண்டால் அவர்கள் படிக்க மாட்டார்கள், படிப்பிலே கவனம் சிதறிவிடும் என்று அறிவியல் சொல்கிறது, ஆய்வுகள் சொல்கிறது. விளையாட 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 அவர்கள் விளையாட்டிலேயும் கவனம் செலுத்துவார்கள், படிப்பிலேயும் சிறந்து விளங்குவார்கள் என்று அறிவியல் ஆய்வு முடிவுகள் சொல்கிறது. அப்ப இந்த மாதிரி இப்ப நாம நினைக்கிறோம், உலகத்துல எதிர்காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய சவால் உலகத்திலே அவன் எப்படி வாழ்வது என்பதுதான் பெரிய சவால். அதை தீர்ப்பதற்கு படிப்பு தான் அவசியம் என்று நினைக்கிறோம். நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை, எதை நோக்கி குழந்தைகள் என்ன படிப்பை படித்தால், எப்படி படித்தால் எதிர்கால சவாலை சந்திப்பார்கள் என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட படிப்பு எதிர்கால சவாலை சந்திப்பதற்கு அவர்களுக்கு உதவவே உதவாது. இந்த பதிப்பிலிருந்து வெளியே வாங்க, இதை நோக்கிய பிள்ளைங்க வழி நடத்தாம நல்ல விளையாட விடுங்க, நல்ல சிந்திக்க விடுங்க, பாடத்தில் சிந்தனை அடிப்படையில் கேள்வி கேட்க வையுங்கள். இன்றைக்கு படித்த ஒரு செய்தி,
ஒரு ஆசிரியர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். ஆனந்த விகடன் பத்திரிகையிலே கடந்த வாரம் இந்த செய்தி என்ன நினைக்கிறேன். அதுல அவர் சொல்றாரு, வாத்தியாரு எக்ஸாம் பேப்பர் திருத்தணும், ஒருத்தர் சொல்றாங்க நீ திருத்து அப்படின்னு ஒரு வாத்தியார்ட்ட சொல்றாங்க. அவர் தான் எழுதுறார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று சொன்னேன். ஆங்கில பேப்பரை திருத்த சொல்றாங்க, எனக்கு ஆங்கிலம் அவ்வளவு ஃப்ளூவெண்டா வராதுங்க, அதனால எனக்கு ஆங்கில பேப்பரை திருத்த முடியாது என்று நான் சொன்னேன். அப்ப என்னுடைய மேலதிகாரி சொன்னாரு, அது ஏன்பா, உனக்கு தான் கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோமே, என்ன ஆன்சருங்கிறதா உங்க கையில கொடுத்துருவோமே, அதை பார்த்து அது மாதிரி எழுதியிருக்கானான்னு பாரு, உனக்கு ஆங்கில அறிவுலாம் இருக்க தேவையில்லை, ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறான், என்ன கேள்விக்கு என்ன பதிலுன்னு எங்க கையில ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை உங்க கையில தந்துடுறோம், அதை